மக்களின் கூட்டம் நடுவினில் நின்று சக்கரவாகம் பாடும் என் முகம் பாரி ஷாஹமிரானே இன்னருள் தாரி நாகுமிரானே இன்னருள் தாரி மாநில முதலமைச்சர் அவர்களே, மாநில தலைவர் ஆசாத் காதிரி மற்றும் சஜாத் ஹுசைன், மாநில Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் சார்பாக நடத்தக்கூடிய 13ஆம் ஆண்டு உத்தம திருநபியின் உதய தின விழா, இறைநேசர்களின் விழா, சமய நல்லிணக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா. இவ்விழாவிற்கு நம்முடைய தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் ஜனாப் எம் ஆசாத் காதிரி அவர்களை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைமறை ஓதி ஆரம்பிக்க இருப்பது நவாப் ஜாமியா மஸ்ஜிதினுடைய பேஷிமா, துணை பேஷிமா மௌலவி எஸ் சையத் பஷீர் மௌலானா ஜமாலி ஃபையாசி அவர்கள் கிராத் ஓதி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் இந்த விழாவை சிறப்பிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்காக நாகூர் ஷரீஃபுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்கள் ஜனாப் ஜாவித் அஸ்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மீலாது விழா என்றாலே நாகூர்ல இதோடு எனக்கு பாட்டன் முறை அல்ஹாஜ் மௌலவி மௌலானா எஸ்எம்எஸ் ஹசன் கலிஃபா சாஹிப் காலம் சென்ற அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய புதல்வர்கள் நாகூர் தர்கா பரம்பரை கிருஷ்ணி அல்ஹாஜ் மஹல்லி ஹெச்கே சையத் யூசுப் சாஹிபும் மற்றும் அவர்களுடைய சகோதரர் ஹெச்கே அப்துல் ஹக் சாஹிப் அவர்களும் இணைந்து ஏழை மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு 333 பேருக்கு சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு நம்முடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கு மாநில மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்று அவருக்கு வருக வருக அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا لله داعي كن شفيعا يا حبيبي يوم حشر பொன்னாடி பத்தி கோரிப்பார். ஜனாப் ஏஎம் சாதிக் நானா ஜேபிஎன்
நாரே தக்பீர். அடுத்ததாக நாரே தக்பீர். அடுத்ததாக நாகூர் மஞ்சக்கொள்ளை கிளை தலைவர் ஜனாப் ஏ முகமது முஷ்தாகி நம்முடைய பிடி பாபா சாஹிப் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். ஜனாப் ஹெச் அப்துல் ராசிக் ஜமானி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி. அடுத்ததாக நம்முடைய நாகை மாவட்ட செய்தி தொடர்பாளர் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை எல்லாம். எனவே என்னுடைய ஆசை, பழங்காலத்து ஆசை, இதுல சீட்டு இருக்கிற ஒரு 5 பேர் இருக்கிறாங்க மௌலேஸ்வரி போதுறவங்க 5 பேர். இதே போல அதை தாண்டி இன்னொரு ஆசை என்னன்னா தமிழக பேர் மாநிலத்தில் உட்காந்துக்கலாம். அடுத்து இது சொன்னோம்னா ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப்ல வந்துடும். அதனால சொல்றேன், நம்ம தெருகால கிட்டத்தட்ட 450 வருஷம் ஆச்சு. பெரிய மன்னாரா பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? வரும்போது அலங்கார வாசல்ல 10 அடுக்கு, அதுல நான் 4 அடுக்கு ஏறிட்டே எனக்கு தொடங்கலாம் நடக்குது. யார் இது கிடையில? பழங்காலத்து ஆட்கள். அவர் சொன்ன வார்த்தை உத்தம திருநங்கையின் உதயதின விழா, இறை நேசர்கள் விழா மற்றும் சமங்களே, நம்முடைய தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் என்னோடு ஏறக்குறைய 15 காலமாக என்னுடைய இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இதிலே செயல்படுத்திக் கொண்டு வரும் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ராசிக் ஜமானி அவர்களை நம்முடைய மாநில கௌரவ தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். இருக்காங்களா? முரீதினுடைய உள்ளத்தை ஹயாத்தாக்கி கொண்டிருந்த என்னுடைய ஆன்மீக ஆசான் அல்லாமா ஆரிஃப் பில்லா கமருல் ஷம்சுல் ஆரிஃபின் ஜமாலி ஷா நூரி அவர்களுடைய தவ புதல்வர் அல்லாமா ஆரிஃப் பில்லா தாலிமுல் சுத்தம் नारे तकबीर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसालत, नारे रिसालत, या कादिर, या कादिर, அடுத்ததாக இங்க பாருங்க. அடுத்தது नारे तकबीर, नारे रिसालत. நம்முடைய மெயின் கான்செப்டே பயான் தான். நாம் அக்ரீமுல் உலமா சங்கைப்படுத்துதல், அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்துவார் என்ற அடிப்படையில் பொன்னாடை மலர் மாலை அணிவித்து விருதுகள் வழங்கப்பட்டது. नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊदु من يهده الله فلا مضل له. ஒரு 500 நபர்கள் அல்லது 1000 நபர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல மஜ்துஹு இவ்விழாவை அல்லாஹ் எப்படி கொண்டாடினான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் வரையிலும் உலகம் அழியும் நாள் வரையிலும் எத்தனை மனித இனத்தை அல்லாஹ் உண்டாக்கினானோ, உண்டாக்கி கொண்டிருக்கிறானோ, உண்டாக்கப் போகின்றானோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அல்லாஹ் இவ்விழாவை கொண்டாடினான். எவ்வளோ பெரிய கூட்டம்! நாம் அந்த கூட்டத்தை பார்த்தால் மிரண்டு விடுவோம்.
அதேபோல் அல்லாஹ் மஹ்ஷரிலேயும் இந்த மக்களை அழித்து, இந்த உலகத்தை அழித்து, திரும்பவும் அல்லாஹ் சுவர்க்கத்திற்காக நரகத்திற்காக மக்களை எழுப்பி மஹ்ஷர் மைதானம் என்பதாக சொல்லப்படும் எழுப்பப்படும் நாள், அந்நாளிலேயும் அல்லாஹ் கொண்டாட இருக்கிறான். இரண்டுமே அவர்களுக்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. யோமுல் மீசாக் என்பதாக சொல்வார்கள். ஆதியிலே நடத்தப்பட்ட அந்த விழா யோமுல் மீசாக் என்பதாக அரபிலே சொல்வார். எல்லா ரூஹளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் ரச்சான் இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்டான். அனைவர்களும் அல்லாஹ்வை நம்பியவர்களும் அல்லாஹ்வை நம்பாதவர்களும் ஏற்றுக்கொண்டார். காலு பலா, ஆம் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை அல்லாஹ் தொடங்கினார். இந்த மதிக்கக்கூடிய தகுதி இருந்தது, நபியை கொண்டாடக்கூடிய தகுதி இருந்தது. தனது தாயை மதிக்காம, தனது தாயை விட, தனது தாப்பனை விட, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய மக்களை விட, தன்னுடைய நண்பனை விட, தன்னுடைய நஃப்ஸை விட நபியை மதிக்கக்கூடிய தகுதி சஹாபாக்களிலே இருந்தது என்பதை அல்லாஹ் பார்த்ததின் காரணத்தினால் அந்த உத்தம சஹாபாக்களுடைய காலத்திலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் இல்லை மா அபதனாக அப்படியெல்லாம் வணங்க முடியவில்லை என்பதாக மார்க்கத்திலே இதற்கு வழிமுறைத்தான். இந்த சுன்னத்தை நாம் தொழுதால் முஸ்லிமாகிய இந்த நபியுடைய சுன்னத்தை, நபியுடைய பரதை, நபி கடமையாக்கிய இந்த பரதை நாம் தொழுதால், அவருடைய பரது 4 நாம் தொழுதால் இதற்கு அஜர், இதற்கு கூலி. ஈமான் இல்லாத மக்கள் தொழுதால் கூலி அல்ல, கூலி கிடைக்காது. ஈமான் கொண்டு தொழுதால் தான் கூலி கிடைக்கும். ஆனால் நாம் ஈமான் கொண்டு விட்டோம். ஈமான் இதை அல்லாஹுமே ரபில்லி இஸ்லாம் அல்லாத சமுதாயத்தில் கரெக்டாக ஓதி தொழுதால் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானா? வழங்க மாட்டான். ஆனால் இந்த நபியை புகழக்கூடிய விஷயத்திலே, இந்த நபியை கொண்டாடக்கூடிய விஷயத்திலே, இந்த நபியை மதிக்கக்கூடிய விஷயத்திலே, இந்த நபியை யாபம் செய்யக்கூடிய விஷயத்திலே மோமின் செய்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத மதனித்தவர்கள் செய்தாலும் சரி, இவனுக்கும் அஜர், அவருக்கும் அஜர், இவருக்கும் நற்கூலி, அவருக்கும் நற்கூலி அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால் என்ன ரகசியம்? சுவைவானுக்கும் சந்தோஷம் தான், உனக்கும் சரூர மகத்தான் என்பதை அல்லாஹ் இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். ஆகவே இந்த ஒரு சந்தோஷத்தை நாம் கொண்டாடுவதன் காரணத்தினால் தான் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகின்றது. இந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுவதன் காரணத்தினால் தான் கயாமத் வரை நம்மை சந்தோஷம் என்று சேருகின்றது. ஆக நாம் எதை மதிக்கின்றோம்? ஆகவே ஆணை கொண்டு பெருமை அளிப்பதற்காகவா? ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபாய் ராஷிதீன்கள், சித்திக் அக்பர், உஸ்மான் கனி, அலி முர்தஸா என்ன கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே? யா அல்லாஹ் வீணை கொடு, வாசலை கொடு, யா அல்லாஹ் மனைவி கொடு, பிள்ளைகளை கொடு. அந்த முஹப்பத் தமிழே வந்ததா? ரசூலின் மீது முஹப்பத் வந்ததா? ஹிதாயத் என்ற கடலிலே முக்களை போடவில்லை, முக்களை போட்டவர்கள் காதர் அலி ஜமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பிச்சை கொண்டார்கள். அவர்கள் தனது பாட்டனாரை எப்படி? ஆகவே நாம் யோசிக்க வேண்டும், நபி மக்காவிலே தான் பிறந்தார்களா? நம்மிலே பிறக்க மாட்டார்களா? ஏன் பிறக்க மாட்டார்களா? குர்ஆன் சொல்கின்றது, ஒன்னிலே பிறக்க வை நபியை. எப்படி பிறக்க வை? நபி செய்தாமல் ஒன்னிலே கொண்டு வா. நபி செய்த சுன்னத்தை மதிக்க வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் இந்த நபியை மதிக்கின்றான் என்பதற்கு அடையாளம் சாட்சி ஷாஹிதன் என்று சொன்னான். நான் நம்முடைய எஜமான் காதர் வலி எஜமானே அல்லாஹ் இந்த கோடான கோடி மக்களாலும் மர்ஹூம் முஹல்லி அல்ஹாஜ் இஸ்மாயில் ஹசன் கலிஃபா சாஹிப் அண்ணவர்களுடைய புதல்வர், என் அன்புக்குரிய நானா முஹல்லி ஹாஜி டாக்டர் HK சயீத் யூசுப் சாஹிப் நாகூர் தர்கா பராமர ட்ரஸ்டி அவர்களுக்கு மலர் மாலையை
கொஞ்சம் வலிவா அம்மா இப்படி வாமா பாரு பாரு இங்க வா இப்படி வாங்கப்பா மாவட்ட தலைவர் ஜனாப் சுல்தான் சாஹிப் அவர்களுக்கு நமது மாநில தலைவர் ஜனாப் ஆசாத் காதிரி அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சுல்தானா இங்க பாருங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர். இங்க பாருங்க. நிகழ்ச்சி பெரும் முயற்சியாக எடுத்து நமது கண்ணியத்திற்குரிய மாநில துணைத் தலைவர் ஜனாப் பிடி பாபா சாஹிப் அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இங்கே பாருங்க. இந்த இருவரும் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் இந்த கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் இறைநேசர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் போன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வர நிர்வாகிகள் தலைமையில் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். நடத்தி கொண்டிருக்கும் உத்தம திருநபியின் உதய திருவிழா, இறைநேசர் விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா என 30 விழாவாக கொண்டாடி வரும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டு இந்த பாக்கியத்தை பெறுவதில் எனக்கும் மகிழ்ச்சி. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் இந்த 30 விழாவில் நான் கலந்து கொண்டேன். முதல்ல இந்த விழாவுக்கு தாமதமாக வந்ததற்கு மன்னிப்போம். நாகூர் தர்காவுடைய முக்கியமான அலுவல் காரணமாக நானும் மேனேஜ் கிறிஸ்டியும் இன்னும் சக கிறிஸ்டியும் நேற்று டெல்லியில் இருந்தோம். முந்தானத்து வியாழக்கிழமை நைட்டு நாகூரில் இருந்தோம். சென்னைக்கு காரில் போய் உடனே ஃப்ளைட்டு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் டெல்லியில் இருந்துட்டு நைட்டு கிளம்பி வந்ததில் டயரில் படுத்துட்டேன். காலையில் 7 மணிக்கு தான் படுத்தேன். 10 மணிக்கு எந்திரிக்க சொன்ன முடியல, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சிருங்க. ஆசாத் காதிரி பாய் முதல்ல மன்னிக்கணும். என்ற முன்னே வரேன்னு சொல்லியிருந்தேன், வர முடியல. சுல்தான் நான் காலையில் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் எந்திரிச்சேன். தப்பா நினச்சிக்கிறீங்களா? தொடர்ச்சியாக இந்த விழா அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து நடைபெற்று வருவதில் மகிழ்ச்சி. எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உதய தின விழாவை அன்னாரின் பேரமகன் தந்தருவானாக. 30 விழா அப்படின்னு சொல்றதுலேயே ஒரு பெரிய ஒரு பொருள் வந்துட்டு பதிந்திருக்கு. 30 விழா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கௌரவ தலைவர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தர்காக்கள் பேரியக்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவரும் நாகூர் தர்கா சாய்வான் சங்கத்தினுடைய தலைவருமான அல்ஹாஜ் GM ஹசன் குந்தூர் சாஹிப் ஃபைசி அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய
எஸ் சையத் முகமது காசி ஹுசைன் சாஹிப் எம்எஸ்சி எம்ஏ நாகூர் தர்கா ஷெரீஃபினுடைய மேனேஜி அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நிறைய விசாரத் நம்முடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு அவர் மாமா அவர்கள் பொன்னாடை போற்றி